அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க. அப்போ அடுத்தடுத்து நம்ம போடுற நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அதே மாதிரி லைக்ஸ் கொடுங்க, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க, சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்கணமும் திருமணமும், திருமணத்துக்கு எந்த லக்கணங்களை இணைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ திருமண சீசன், எல்லா பெற்றோர்கள் கல்யாண வயதில் உள்ள ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி வரும்போது எந்தெந்த லக்கணங்களை இணைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆணுக்கு கும்பம் லக்கணம், சனியின் லக்கணம், பெண்ணுக்கு விருச்சிகம் அல்லது மேசம், செவ்வாயுடைய லக்கணம். அதே போல் மகர லக்கணம், விருச்சிகம் அல்லது மேச லக்கணம், செவ்வாய். இந்த ரெண்டுமே இயற்கையான பாவர்கள். மேசம் விருச்சிகம் அதிபதி செவ்வாய், மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி. இந்த இரண்டு பாவ லக்கணங்களையும் திருமண பந்தத்தில் இணைக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு என்ன குணம் இருக்குமோ அதே கிட்டத்தட்ட ஒரே அமைப்புள்ள குணம் தான் அவங்களுக்கு இருக்கும். பாவிகள் அந்த லக்கணத்துக்கு இருக்கும். இப்போ இந்த பாவர் லக்கணங்களை, அதாவது கும்பம், மகரம், மேசம், விருச்சிகம், இந்த லக்கணங்களை குருவின் லக்கணங்களான தனுசு லக்கணம், மீன லக்கணம், சுக்கிரனுடைய லக்கணங்களான ரிஷபம், துலாம், புதன் லக்கணங்களான மிதுனம், கன்னி, இவற்றோடு இயற்கை பாவர்களை இயற்கை சுபர்களோடு இணைப்பது தவறு. ஏன்னா இருவருடைய அந்த லக்கணங்களுடைய குணங்களே வேற வேறையா. சுபருடைய குணங்கள் சுப குணமாக இருக்கும். இவங்களுடைய குணங்கள் கிட்டத்தட்ட பாவிகளுடைய குணங்கள் இருக்கும். அப்போ இருவரையும் சேர்ப்பது தவறு. ஆனால் என்னங்க அப்படிலாம் வேறு வேறு லக்கணம் உள்ளவங்களெல்லாம் மாறி கல்யாணம் வச்சு சந்தோஷமாக இல்லையா? கரெக்ட் தானே? அப்படியும் முடிக்கலாம். ஆனால் அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அந்த பாவ லக்கணங்களுக்கு 1, 5, 9 குரு இருக்கா, சுபர்கள் இருக்கான்னு பார்க்கணும். குரு, சுக்கிரன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தாராளமாக முடிக்கலாம். இப்போ இது போன்ற சில விதி விலக்குகள் இருக்கு. ஆனால் பொதுவாக பார்க்குறப்ப பாவி லக்கணங்களோடு பாவி லக்கணத்தை இணைத்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாகவும், சுபர் லக்கணங்களோடு சுப லக்கணங்களையே இணைத்தால் அவர்கள் வாழ்க்கை வேறு விதத்தில் மிக சிறப்பாகவும் இருக்கும், பிரச்சனைகள் இன்றி இருக்கும். சரிங்களா? இதுபோல் நிறைய இருக்குது. திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய தசாபுத்திகள் இருக்குது. மற்ற கிரக அமைப்புகளுடைய பலன்கள் என்னன்றதை பார்க்கணும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுபோல் தோஷங்கள், திருமணம் தொடர்பான தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும். நட்சத்திர பொருத்தங்கள் எத்தனை நல்லா இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இவற்றையும் பார்க்கணும். சரிங்களா? அதனால் ஒரு திருமண பொருத்தம் பார்ப்பதில்லை அவசரப்படாமல். ஏன்னா நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு எப்படினாலும் இருப்போம். ஆனால் குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக நல்லா இருக்கணும். அதனால் அருப்புக்கோட்டை சுற்றி உள்ள நண்பர்கள் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது நல்லா எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து உங்கள் பொண்ணோ பையனோ அதற்கேற்ற சரியான வரனை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். வெளியூர்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க ஜாதகத்தை நம்ம எனது வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லா பொருத்தங்களையும் பார்த்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் அனுப்பிய ஜாதகத்திற்கு வரன் ஜாதகம் நல்லா பொருந்துதா இல்லையாங்கிறத ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் கிளியராக பார்த்து சொல்லிடுவோம். சரிங்களா? அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.